லேட்டிஸோட டெஃபினிஷன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கொடுத்துருந்தோம். ஸோ லேட்டிஸோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேட்டிஸ். ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபோர் செட்டாக இருக்கும். ஃபோர் செட்னு பார்ஷியல் ஆர்டர் செட். பார்ஷியல் ஆர்டர் செட்னு என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வைக்கணும்? ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஆன்டிசிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை ஆகணும். தேர்டு ஒன் வந்து டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது 3 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ என்னதான் கண்டிப்பாக அது வந்து ஃபோர் செட்டாக இருக்கணும். அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்னங்கிறாங்க எல் கமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் வந்து ப்ரீடிசிமர். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சப்போஸ் ஏ கமா பி இன் எல்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க எவ்ரி பேர்னா ஏ கமா பிங்கிறது பேர். ஓகே, இட்ஸ் போத் சாட்டிஸ்ஃபைங் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இது ரெண்டு வேல்யூ எக்ஸிட்டாக இருக்கும். சரிங்களா, யாருக்கு? இந்த ஏ கமா பிக்கு. ஸோ அப்படின்னா என்னங்கிறாங்க இது வந்து லேட்டிக்ஸ், இல்லைன்னா இட்ஸ் நாட் ஏ லேட்டிக்ஸ். சரி, அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னா என்ன, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? ஆல்ரெடி அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். இப்போ திரும்ப அந்த டெஃபினிஷனை ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து பிங்கிற ஒரு பாயிண்ட், பிங்கிற ஒரு பாயிண்ட் இன் எல் எடுத்துட்டிங்கன்னா சரிங்களா, பி இஸ் கால்ட் ஏ லோயர் பவுண்ட் ஆஃப் எல். ஃபர்ஸ்ட் என்னது, பி இஸ் கால்ட் ஏ லோயர் பவுண்ட் ஆஃப் எல்லா இருக்கணும். அண்ட் ஆல்சோ எனி எலிமெண்ட், சப்போஸ் இங்கே ஏன்னு இருக்குன்னு ஏ such that any element, for any element A such that B greater than or equal to A ன்னு satisfy இருந்தா இந்த ஏங்கிறது any lower bound. Okay, A is called a any lower bound. A is called a any lower bound of எதா இருக்கணும், எல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துன்னா இதனோட டெஃபினேஷன் என்னங்கிறாங்க கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அர்த்தம். ஓகே, இதனோட டெஃபினேஷன் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அர்த்தம். அப்போ லோயர் பவுண்டில் பிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னா அப்புறம் ஒரு ஏங்கிற எலிமெண்ட் இருக்கும்போது அதை விட இது என்ன இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஏங்கிற எலிமெண்ட் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அதே லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன ஆகும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன ஆகும்னா, இப்போ ஏங்கிறது ஒரு எலிமெண்ட் இன் எல்னு எடுத்துட்டிங்கன்னா ஓகே, அப்போ என்ன நடக்குங்க, ஏ இஸ் அப்பர் பவுண்டாக இருக்கணும். A is a upper bound. So upper bound இருக்கணும். And any element, suppose B இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், such that certain condition என்ன படிக்கணும், A less than or equal to B ன்னு satisfy. So இங்கே Bங்கிறது என்னது, upper bound இருக்கும். B is called any upper bound. B is called any upper bound of L. B is called any upper bound of L. சரி, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எல்லாமே மாற்றி சொல்லியிருக்கணும். பட் லோயர் பவுண்ட் என்ன, அப்பர் பவுண்ட் என்ன? அப்போ லோயர் பவுண்டோட டெஃபினிஷன் தெரிய வேணும், அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் அப்படி ரிவர்ஸில் வர பார்த்துங்க. லோயர் பவுண்டோட டெஃபினிஷன் என்ன, அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன். அப்போ லோயர் பவுண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து லோயர் பவுண்டாக இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கணும், சப்போஸ் டிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது இன் எல்எல் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எல் சச் தட் என்னவா இருக்கணும், பி தான் இருக்குதுலேயே மினிமம் எலிமெண்ட்டாக இருக்கும். பி தான் இருக்குதே மினிமம் எலிமெண்ட்டாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையர்ஸ்லாம் இஸ் கால்ட் ஏ லோயர் பவுண்ட். சரி, அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் என்ன இருக்கும், சப்போஸ் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா எல்ல ஃபார் எவ்ரி ஒய் இன் எல்லா இருந்ததுன்னா என்ன இருக்கணும், ஏ தான் அதில் வந்து கிரேட்டர் தான் எலிமெண்ட்டாக இருக்கணும், மற்ற எலிமெண்ட் எதுவுமே கிரேட்டர் தான் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் அப்பர் பவுண்ட் அந்த லோயர் பவுண்டோடது. இது ஆல்ரெடி நம்ம கேஷ் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம பார்த்துருக்கோம். சரியாம்மா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் டெஃபினிஷன் லேட்டிஸோட. அப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எனக்கு ஸ்பான்சர் செய்தவர் ஜென்ட்ரிவியஸ்.online. Thank you.